தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். களத்தில் இறங்கினார் விஜய். களத்தில் இறங்கினார் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுகின்றன. அவரை விமர்சித்து கேலி கிண்டல் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணி வருகின்றனர். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்கின்றனர். யாருக்காவது இறந்துவிட்டால் மாலை போட வேண்டும் என்று சொன்னால், அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் பனையூருக்குத்தான் பாடையை கொண்டு வர வேண்டும் என்று கேலி கிண்டல் பேசுகின்றனர். யாருக்காவது உதவி என்றால் பனையூருக்கு வந்துதான் வாங்க வேண்டும். ஓட்டு கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட வாக்காளர்கள் பனையூருக்குத்தான் வர வேண்டும் என்று நெட்டிசன்கள் கேலி கிண்டல் பண்ணி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் களத்தில் இறங்கியுள்ளார். ஆம், ஏறத்தாழ 900 நாட்களாக பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள விஜய் முடிவு செய்துள்ளார். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை மத்திய அரசு கையகப்படுத்துகிறது. விவசாய நிலங்களை கையகப்படுத்துகிறது. ஏறத்தாழ 3க்கும் அதிகமான ஊர்கள், கிராமங்கள் அடியோடு காலியாகின்றன. தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு உடந்தையாக உள்ளது. திமுக அரசு உடந்தையாக உள்ளது. அந்த பொதுமக்கள் 900 நாட்களாக பரந்தூரில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நடிகர் விஜய் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். 18 அல்லது 19ஆம் தேதி காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளார். பரந்தூர் விவசாய மக்களிடம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். அடுத்தடுத்து அவர் தொடர்ந்து போராட்டங்களில் கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. ஆகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்ற சர்ச்சை பேச்சுக்கு நடிகர் விஜய் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.